ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. கும்பராசி கடகராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12 2026 நடக்குது. கடகராசிக்கு ராசியிலே நடக்கு, கும்பராசிக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்கு. இதில் 6 கோள்கள் நேர் பாதையில் வருது. குரு, புதன், சனி, சுக்கிரன், நெப்டியூன், யுரேனஸ், இந்த 6 கோள்கள் நேர்கோட்டில் வராங்க. இதில் நெப்டியூன், யுரேனஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. வேத ஜோதிடத்தில் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் அவங்க ஒரு லைனில் வராங்க. இந்த அமைப்பு 12ஆம் தேதி இரவு தெரியும், சூரிய கிரகணம் நடக்கும்போது. சூரிய கிரகணம் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தை அன்றைக்கி சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, சில காரியங்களை செய்யலாம். அது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். 2 ராசிக்குமே பலன் சொல்கிறேன். கிரகணத்தை பற்றி சொல்லிடுறேன் நான். கும்பராசி கடகராசி நேயர்கள் பொறுமையாக இருங்க, வீடியோ மூலியமாக கேளுங்க. அதாவது இந்த 2 ராசிக்குமே சூரிய கிரகணம் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். கடக ராசியிலே நடக்குது, கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல நடக்குது. உச்ச குருவோட சேர்ந்து நடக்குது. குரு 2 ராசிக்குமே வேண்டியவன் தான். கும்பத்துக்கு 2 11 கூடியவர், கடகத்துக்கு 6 9 கூடியவர். சூரியன் கடகத்துக்கு 2 கூடியவன், கும்பத்துக்கு 7 கூடியவன். சந்திரன் 2 ராசிக்குமே கும்பத்துக்கு 6 கூடியவன், ரணரோண ரோகஸ்தான பேர் வருவார். கடகத்துக்கு ராசியாதிபதி வருவார். புதன் கும்பத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். 5 8 கூடியவன் வருவார். கடகத்துக்கு அந்தளவு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். 3 12 கூடியவன் வருவார். ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் இந்த காம்பினேஷன் நடக்குது. வாட்டர் மேபி சனி சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சரியா? கடகத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்க சனி நல்ல பாக்கிய பணத்தை கொடுக்கறனால அந்த பாக்கியலட்சுமி யோகம் கிடைக்கும். கும்பத்துக்கு சனி போன 2ஆம் இடத்துல சுபத்துவமாக அஷ்டலட்சுமி யோகத்தில் இருக்கிறனால தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வக்கரமாகி கிட்டத்தட்ட டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சூரிய சந்திரனுக்கு கோணமாக சுக்கிரன் பார்வையில் இருக்குது, சூப்பர். அடுத்து குரு பார்வைக்கு வருவார். ஸோ கடகத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் இன்னுமே அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுப்பார் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். சூரிய கிரகணம், கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் 12/8/2026 9:07 PM தெரியும். சரியா நேர்களே, ஆரம்பிக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா சார் அப்படின்னா தெரியாது. ஏன்னா நைட்டில் நடக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு 6 மணியோட சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார். மற்ற நாட்டில் தெரியும், வெளிநாட்டில் தெரியும். ஸ்பெயின், கிரீன்லாந்து, நார்த் ரஷ்யா, ஐஸ்லாந்து, இது மாதிரி கண்ட்ரியில் தெரியும். நமக்கு தெரியாது. கோயில் நடையெல்லாம் சாத்தாது. எப்பயும் போல் கோயில் நடை திறந்திருக்கும், பூஜை புனஸ்காரம் நடக்கும். கிரகணம் நம்ம நாட்டில் தெரியாமல் இருந்தாலுமே அதோடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இடத்துல நடக்குது. சரியா? அப்போ அதோட தாக்கம் இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா 9:07 ஆரம்பிக்கிற கிரகம் இரவு 11:16 உச்சம் அடையுது. சரியா? அதுக்கடுத்து மறுநாள் காலையில் 13/8/2026 1:22 கிரகணம் முடியுது. ஸோ கிட்டத்தட்ட கிரகணம் ஒரு 4-4.5 மணி நேரம் நடக்குது. ரைட் நேர்களே, இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இரவில் கோயிலுக்கு போங்க. கும்பராசி கடகராசி 2 பேருமே இரவில் 7 to 8 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. வீட்டில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிவநாமத்தை சொல்லுங்கள், சக்தி நாமத்தை சொல்லுங்கள். அரகர சங்கர ஜெயசே சங்கர அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லிவிட்டு தூங்க போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நெத்தியில் உபதியை பூசிக்கோங்க. படுக்கறையில் உபதியை போட்டுட்டு படுத்துக்கலாம். தலைமாட்டில் வேப்பலையை வச்சு படுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இரவு பயணங்கள் போகிறவங்க பாக்கெட்டில் உபதியை வச்சுட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. பொதுவாக ஆடி அமாவாசை வர்றதுனால எல்லார் வீட்லையும் இந்து சமயத்தில் இருக்கிறவங்க, இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பிதர்களுக்கு அன்றைக்கி தர்ப்பணம், பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால அன்றைக்கி ஆடி அமாவாசை, பொதுவாக அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் புழங்க மாட்டாங்க இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க, இந்து மதத்தை கடைப்பிடிக்கிறவங்க. ரைட் நேயர்களே, அதனால் இரவில் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்து சிவசக்தி அன்னை உமையூர் பாகம் அந்த அர்த்தநாரீஸ்வரனை கும்பிட்டு நீங்கள் காரியங்களை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் முடிந்த பின்னாடி கும்பராசிக்கு என்ன பலன்கள் வரும் அதை இப்போ நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கும்பராசிக்கு சூரியன் 7 கூடியவன், கலஸ்தர சனாபதி, இன்டகிரேஷன், இணக்கம், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் எல்லாத்தையும் கொடுக்குறவர். அதுபோல் பிதிர்காரகன், தாப்பன் வழி உறவுக்கு உள்ளவர் அவர் தான். அரசாங்கம், அரசியல் இதுக்கு உள்ளவர் அவர் தான். ஒரு தனி ஒரு மனிதனுக்கு கௌரவம், புகழ், பேர், பெருமை, அந்தஸ்தை கொடுக்குறவர் சூரியன் தான் கும்பராசிக்கு. கடகராசிக்கு 2 கூடியவன் வருவார், தன குடும்ப வாக்கு சனாபதி. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப கௌரவம், கையில் காசு பணம், பழக்க வழக்கம், இணக்கம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் சூரியன் தான். ஸோ இந்த 2 ராசி நேயர்களுக்குமே சூரியன் ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்குறாரு. அப்பேற்பட்ட சூரியன் கும்பராசிக்கும் என்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படி பார்த்தோம்னா, இந்த 4 கிரகங்கள் கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, சந்திரன், சூரியன், புதன் இந்த கிரகங்கள் இணைகிறது ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். பண வரவு தாராளமாக இருந்தாலுமே ஒரு பக்கம் செலவு இருக்கும். சரியா? உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கும், அதை குறைச்சிக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. அப்படி போகிற இருந்தால் கும்பராசி நேயர்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம், வேறு யாரும் ஓட்ட சொல்லுங்கள், ஆக்டிங் டிரைவர் போட்டு ஓட்டுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடகராசிக்கு அடுத்து பலன் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக லைனில் இருங்க. சரியா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
இப்போ கும்பராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 6ஆம் இடத்துல நடக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும். சாப்பாடத்தை பார்த்து சாப்பிடுங்க. பித்த சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்த்துருங்க. இந்த புரோட்டா, பர்கர், சிக்கன் இதெல்லாம் நைட்டில் சாப்பிடாதீங்க. அதுவும் பொருளாதார வரவு நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு தொடர்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும். திடீர் பண வரவு இருக்கிறனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மந்த நிலை இருக்கும். சரியா, உத்தியோகத்தில் வந்து அனைவரும் அனுசரித்து போங்க. மேலதிகாரி பேச்சை கேளுங்க. கீழே இருக்கிற சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை என்ற கான்செப்டின் படி கும்பராசியில் உத்தியோகம் பார்க்குறவங்க, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. பேசும்போது கோபத்தை தவிர்த்துருங்க. சரியா, ஏன்னா 2ஆம் இடத்துல வேறு சனி பகவான் இருக்கிறாரு. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் 2ஆம் இடம் இதில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. சரியா, ஏன்னா 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் பருவம் இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் ராசிக்கு 2 பக்கமும், ராசிக்கு 2ஆம் இடமும் ராசிக்கு 12ஆம் இடமும், ராசிக்கு முன்பின் ரெண்டுமே பாவ தொடர்பு இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கும் இது கொடுக்காதீங்க. என்னது, வாக்குறுதி கொடுக்காதீங்க. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா சில நேரம் அதை செய்ய முடியாமல் போயிடும். சார் என்ன சார் இதுக்கு வழிபாடு பரிகாரம் அப்படின்னா, 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு நவக்கிரகங்களுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க. சரியா, இல்லைன்னா கொண்டக்கடை மாலை சூட்டுங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனுக்கு வந்து ஆர்க்கரையை பூஜை பண்ணுங்கள். நீர் எடுத்து அவருக்கு வந்து ஆராதனை பண்ணுங்கள். நீரால் அவருக்கு வந்து ஆராதனை பண்ணுங்கள். ஒரு பஞ்ச பாத்திரத்தில் கண்டியில் தண்ணியை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி நம்ம வலது கையில் ஊற்றி அப்படியே சூரிய பகவானே நமகன்னு சொல்லி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள். நோயாளிகளுக்கு மருத்துவ செலவு கொடுங்க. பக்கத்தில் யாரும் முடியாமல் இருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் அப்படின்னா அவங்களுக்கு எதனாச்சும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய ரொட்டி, பிஸ்கட் இது மாதிரி சில பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லாததை செய்வோம் என்ற வரைக்கும் அந்த கான்செப்டில் கும்பராசினியர்கள் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலங்களாக இருக்குது. இருப்பினும் குடும்பத்தில் தனலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க. அடுத்த கிரகணம் முடிஞ்சு வரைய நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆவினி அவிட்டத்தை பொறுத்து உங்கள் ராசியிலேயே கிரகணம் நடக்கும். ராசியில் இருக்க கிரகணம் வந்து சந்திரனால் சந்திரன் பிடிக்கப்படுவார். கிரகணம் நடக்கும். சந்திர கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கும் ஆவின் அவிட்டம் அன்னைக்கு. சரியா, நான் அதுக்கு அடுத்து வீடியோ போடுறேன். சரியா நேர்களே, ஓகே. சந்திர கிரகணம் ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் வர அன்றைக்கு நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் நடக்கும். இப்போ வந்து கடகராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, கடகராசி சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த நியூக்ளியர் கேலக்சியில் 6 கோள்கள் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால அன்றைக்கி இரவு வந்து எரிக்கற்கள் விழுவும். சரியா, 12ஆம் தேதி இரவு எரிக்கற்கள் ஒரு 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் விழுந்துக்கிட்டே இருக்கும். எரி நட்சத்திரங்கள் விழுவும். அதை நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் ஷோ ஆஃப் மெட்டோரியஸ் அப்படிமா. வான்வெளியில் நடக்கிற வேடிக்கைகள். அந்த வான்வெளியில் நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலேயும் நிறைய அதிசயம் நடக்கும். கும்பராசி கடகராசிக்கு நிறைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அந்த சூப்பர் ஷோவை நீங்கள் பார்க்கலாம். வெறுங்கண்ணால் பார்க்கலாம். டெலஸ்கோப் இருக்கிறவங்க டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கலாம். பைனாகுலர் வச்சும் பார்க்கலாம். ஸோ ஒரு வெட்ட வெளியில் நின்றுக்கிட்டு இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இருட்டான இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா, பாதுகாப்போடு பார்த்தீங்கன்னா வானத்தில் நடக்கிற அந்த அபூர்வங்களை பார்க்கலாம். அந்த 6 பிளானட்டையும் பார்க்கலாம். 6 கோள்களும் நேர்வரிசையில் வருவதையும் பார்க்கலாம். எரிகல்கள் விழுவதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12, 2026 இரவு ஒரு 9:30 to 11 மணி வரைக்கும் வான்வெளியில் இந்த வேடிக்கை நிகழ்ச்சியில் நடக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து கடகராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, கடகராசியில் தான் கிரகணமே நடக்குது. சரியா, கடகராசியில் வந்து உச்சக்குருவுடன் சந்திரன், சூரியன், புதன் சேருது வந்து நல்ல அமைப்பு தான். புதாத்தி யோகம், கஜகேசரி யோகம், சிவநாராயண யோகம், சூரிய நாராயண யோகம், குரு புதித்தி யோகம், இப்படி 4-5 வகை யோகம் இருக்குது. அறிவு சார்ந்த விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். புதன் மற்றும் குரு சேர்க்கையால் புத்தி கூர்மையாக இருக்கும். எதுலேயுமே ஷார்ப்பாக இருப்பீங்க, பிரில்லியண்டாக இருப்பீங்க. கடகராசினியர்கள் படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். உயர்கல்வி, ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். சரியா, அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சில காரியத்தில் இறங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம், தொழிலில் கொடிகட்டி பறக்கலாம். தலைமை பண்பு இருக்கும். சூரியன் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு காரியமாக இருக்கிறீங்கன்னா அது லீடர்ஷிப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு டீமில் தலைவராக இருக்கிறவங்க, யூனியன் தலைவராக இருக்கிறவங்க, அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவங்களாம் நல்லா லீடு பண்ணுவீங்க. நல்ல தைரியமாக இருப்பீங்க. சில காரியத்தை வந்து நல்ல எஃபெக்டிவாக போட்டு செய்வீங்க. ஸோ இந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மேஸ்திரி வேலை பார்க்குறவங்க, சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்க, தலைமை பொருட்கள் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மானிட்டர் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை, ஃபினான்ஸ் பொசிஷன் வந்து நிலையாக இருக்கும், சீராக இருக்கும், ஸ்டெபிளாக இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதிய வழியில் பணம் சேர்க்கறதுக்கு நிறைய சோர்சஸ் ஆகும். புதிய வழியில் பணம் வரும். இந்த காலகட்டத்தில் சொத்து சுகம் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் மற்றும் குரு கடகத்தில் இருக்கிறனால சில நேரம் உணர்ச்சி வசப்படுவீங்க. சரி, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் ராசிநாதன், குரு வந்து 6 குடையவன். அதனால் சில விஷயத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால் மனதில் சில குழப்பம் வரலாம். தேவையற்ற குழப்பத்தை தவிர்த்துருங்க. எல்லாம் சரியாக போயிடும். கோபத்தை குறைச்சிக்கோங்க, பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. சூரியன் ராசியில் இருக்கிறனால கோபம்
அதுபோக வந்து ஒரு அதிகாரப்போக்கு இருக்கும். மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒரு நிலப்பில் இருப்பீங்க, அதிகாரப்போக்கில் இருப்பீங்க. ஒரு சில நேரம் என்ன சொல்லலாம், அதை தன்னுடைய நிலைப்பாடு தான் சரின்னு ஒரு அடாமெண்ட்டாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, வேலைக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனுக்கு வந்து மஞ்சள் நிற பூக்கள் வாங்கி கொடுங்க, செவ்வந்தி பூக்கள் வாங்கி கொடுங்க. சிவனுக்கு வந்து மஞ்சள் டர்மரிக் பவுடர் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த பவுடரை வந்து வாங்கி குருக்கள் கிட்ட கொடுத்துருங்க. நீங்களே அந்த விற்கிறதுக்கு கீழே தட்டக்கூடாது. சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கும் கொடுக்கலாம், குரு பவனுக்கும் கொடுக்கலாம். குரு பவன் நவக்கரத்தில் இருப்பார், தட்சிணாமூர்த்தி வந்து பிரகாரத்தில் இருப்பார். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கோயில் குருக்களிட்ட கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்க விநாயகரை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். மனதுக்கு ஒரு அமைதியும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் இருக்கும். ஸோ கடகராசிக்கு வந்து ராசியிலேயே நடக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். கண்ணன் மணி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, இணக்கம், சொந்த பந்தம் இவங்களால நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஸோ கடகராசிக்கு வந்து ராசிக்கு 6, 9 குடைவனும், ராசிக்கு 3, 12 குடைவனும், ராசிக்கு 2 குடைவனும், ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறது மிகச்சிறப்பு. ராசிக்கு 3, 9ஆம் இடம் வலுப்படுறதுனால தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. உடன் பிறந்த சகோதரி வழியில் நல்லா இருக்கும். தாப்பன் வழியிலும் நல்லா இருக்கும். தாப்பன் வழி உறவு, பங்காளிகள், அக்கம் பக்கம் நல்லபடியாக இருக்கும். பங்காளிகள் விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல அஷ்டலட்சுமி யோகம் நடக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, கும்பராசிக்கும் நான் சொன்ன பலன்களும் இருக்கும். அதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாட்டவர் மேபி சூரியன் 2 ராசிக்குமே வேண்டியவர். குடும்பஸ்தானாபதியாக வருவார், கலசர ஸ்தானாபதியாக வருவார். கும்பத்துக்கு கலசர ஸ்தானாபதி, கடகத்துக்கு குடும்பஸ்தானாபதி. அவர் வந்து அடுத்து கிரகணம் முடிஞ்சு வெளியே வரதுனால, கிரகணம் முடிஞ்சு ஆட்சி பெறதுனால அடுத்து உங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும், கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். எனக்கம், இன்டெகிரேஷன், கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், பணப்பழக்க வழக்கம், சரியா, ஆரம்ப கல்வி, அறிவு, புத்திசாலித்தனம், இதிலெல்லாம் மிகச்சிறந்து 2 ராசிக்காரங்களும் இருப்பீங்க. ஸோ கும்பம், கடகம் இந்த 2 ராசி நேயர்களுக்குமே இந்த சூரிய கிரகணம் முடித்து வருகிறார்கள். ஒரு சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. கும்பத்துக்கு வேண்டிய கிரகம் யார் சார் அப்படி பார்த்தோன்னா குரு புதன் சூரியன் இந்த 3 கிரகங்களும் நல்லா இருக்குது. கடகத்துக்கு வேண்டிய கிரகங்கள் சந்திரன், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்களும் நல்லா இருக்குது என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணுறேன். சூரிய கிரகணத்தை அன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்றைக்கி இரவு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. 7 to 8 போயிட்டு வந்துருங்க. நைட்டில் படுக்கும்போது நான் சொல்கிற மாதிரி இறை நாமத்தை சொல்லிட்டு, சிவசக்தி நாமத்தை சொல்லிட்டு படுத்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இரவில் அந்த எரி நட்சத்திரங்கள் விழுத பார்க்கலாம், வெறுங்கண்ணில் பார்க்கலாம். அதெல்லாம் தோஷமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கும்ப கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த ஸ்பேஸில் நடக்கிற நியூக்ளியர் கேலக்சியில் நடக்கிற அந்த சூப்பர் ஷோ, அந்த விடரோஷ், அந்த ஃபாலன் பார்க்குறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. அனைத்து வளங்கள் நிலையை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க்கை நிறைந்த வளம் பெருக்க வாழில் நடக்கும் அற்புதம் போல் உங்கள் வாழ்க்கையிலும் இனி நல்ல அதிசயங்கள் நடக்கும். இந்த நல்ல வார்த்தை சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.